இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மிஷின் வந்து தென்னை மரத்துக்கு, அப்புறம் இந்த மாமரத்துக்கு, பூ இது வண்டு கடிக்கு எல்லாத்துக்குமே மருந்து அடிச்சுக்கலாம். கத்திரிக்காடு எதாக இருந்தாலும் அடிச்சுக்கலாம். மணிக்கு 100 தான். மணிக்கு இந்த டேங்க் 100 தான். இது புது மிஷினாக வேணும்னா கான்டாக்ட் பண்ண வேண்டிய இது வந்து எம்ஏஎஸ் கன்சல்டிங், திண்டுக்கல்ல தான் இருக்குது. எம்ஏஎஸ் கன்சல்டிங்கை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது எவ்வளோ சாஃப்ட்வேர் செட்டாக எடுத்து கொடுத்துருங்க. 25 உங்களுக்கு 23 ரூபாயில் இருந்தது. நான் சொல்கிறேன். இல்லை இல்லைங்க, ஷோக்கு எதுவும் போட்டுமாண்ணா? இது பெட்ரோலுக்கு எது தம்பி? ஆக்ஷன் மேலே காமி, மேலே அங்கே தாடி. மருந்துக்கு இதுக்கு அடிக்கிறது. பண்ணதா ரேட்டுக்காரு கொண்டு அடிக்கலாம். அருமையான ஸ்ப்ரேயர். வாட்டர் சர்வீஸும் பண்ணிக்கலாம். காடு கண்ணி எலுக்கு அடிச்சுக்கலாம். இதுதான் மெத்தடு. அருமையான மிஷின். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பரை ஹைட்டு போது தென்னை மரம் வரைக்கும் அடிக்கலாம். அது ப்ரெஷர் இவனை வெடிச்சிடும். இன்னொன்று இந்த மோட்டரோட வர்றது இந்த ஓஸு, இது இந்த கன்று ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன்று ஒன்று இருக்குது. இது வந்து எதுக்கு அடிக்கிறதுன்னு, இது எதுக்கு ப்ரோ அடிக்கிறது? இது இந்த காமிக்கிறது தரம் எல்லாமே நல்லா இருக்கும். ஓ ப்ரெஷராக போகும், ஆனால் தண்ணி அவ்வளோ சீக்கிரம் கீழே. சரி ப்ரோ. எடுக்க ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் எடுத்துருவோம். அரே வா, அப்படியே வண்டியில் அடியாகுண்ணா. மிளகா காடு, வெள்ளரி காடு, தக்காளி காடு இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். மருந்து நல்லா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஏசி வெயில் காலமாக இருந்தாலும் இது ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா குளுன்னு இருக்கும். அதான் தண்ணி நல்லா இருக்கும். நல்லா தெரியுது. ஓகே, இல்லை லாங்கில் பார்த்தா தான் தெரியுது. லாங்கில் எடுக்கிறது தான் இந்த அப்போ தான் தெரியுது. பக்கத்தில் க்ளோஸில் எடுக்கிறப்ப கேமரா தானே இப்போ நல்லா தெரியுது. வீடியோவில் உங்களுக்கு ஃபுட்டேஜில் அனுப்பிச்சுடுறேன் பாருங்க. வண்டியும் கழிக்கலாம். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டியூட்டாக வருது. உங்களுக்கு ஏசி மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு நீங்களே பார்க்குறீங்க. சூப்பர். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஓஸு ப்ரோ, இந்த ஓஸு எத்தனை மீட்ரு வரும்? நீங்கள் கத்திரிக்காடு, வெள்ளரி காடு, தக்காளி காடு எல்லாத்துக்கும் அடிச்சுக்கலாம். இந்த ஓஸு லென்த்து எவ்வளோ ப்ரோ வரும்? ஒரு 200 அடி 300 அடி வருமா? 300 அடி காடு எதாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஓஸிலே இழுத்துட்டு போய் எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கலாம். இது எம்ஏஎஸ் கன்சல்டிங்கில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை ஏக்கர் எவ்வளோ ஹைட்டு போகுது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 40-50 அடிக்கு மேலே தென்னங்கன்று, முருகன் தண்ணி இந்த மாதிரி கன்றுகளுக்கு அனுப்பிச்சிடலாம். சந்தானா கொஞ்சம் மேலே தூக்கி அடி.